ஹலோ ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு த மொபைல் ட்ரேடிங் அனலைஸ் யூடியூப் சேனல். நாம் இதில் என்ன பார்க்க போகிறோம்னா, வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நம்ம சிக்னல் கொடுத்தோம்ல, அதோட கரண்ட் ஸ்டேட்டஸ் பை பண்ண இப்போ திரும்பி பை பண்ணலாமா, செல் பண்ணிடலாமா, ஸ்டாப்லாஸ் அதை அனலைசஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இது ஒரு லேர்னிங் ப்ரப்போஸ்க்காகணும். பார்க்காதவங்க நல்லா பார்த்துக்கோங்க, கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கும். சரிங்களா? மொதல் விஷயம் நம்ம பிடிசி தான் பார்க்கணும். பிடிசி நம்ம சொன்ன மாதிரி பாருங்களேன். ஒரு நிமிஷம் நம்ம இது சாட் இதை எடுத்துப்போம். இங்கே பாருங்கள், பிடிசி வந்து நம்ம காலைல சொன்னோம். ஆல்மோஸ்ட் இந்த எவ்வளோ தூரம்னா இதுக்குள்ளே வந்து ரேஞ்ச் ஆகின்னு இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி ஃபுல்லாக அதுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிருக்குது. பட் இப்போதைக்கு நம்ம ஒரு பாசிட்டிவ் சைன் கிடச்சிருக்கு. பாருங்கள், ஒரு டபிள்யூ பேட்டர்ன் க்ரியேட் ஆகிடுது. திஸ் இஸ் நமக்கு குட் சைன் தான் மொதல் விஷயம். சரி, டபிள்யூ 4 ஹவர்ஸில் ஓகே. 1 ஹவர்ஸில் பாருங்களேன். நான் உங்கள்கிட்ட ஒரு காலையில் சொன்னேன், இப்படி கீழே வந்து மேலே ஆனா இப்போ கீழே வந்து திரும்பி மேலே போனோன்னா எப்படி சொல்கிறது, ஒரு கப்பன் ஷேப் ஆகிடும் டபுள் பேட்டர்ன். இப்போ கீழே இறங்கிடும். இன்கேஸ் இப்படி திரும்பி மேலே போனோன்னா பிரேக் அவுட் கொடுக்க வாய்ப்பு ரொம்ப 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 அதிகமாக இருக்குது. நமக்கு பையிங் சைன் போகலாம். சரிங்களா? இப்போ ட்ரெண்டு இப்போ போகுது. நம்ம இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிக்னல் கொடுத்தாச்சு. 41,700 வந்து பை பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் வந்து 41,500. நம்ம 560 கொடுக்கல, 500 கொடுத்தோம். காரணம் ஏன்னாச்சுக்கு விக்கு திரும்பி இதே மாதிரி இங்கே கீழே வந்து விக்கு க்ளோஸ் பண்ணக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுக்கு கீழே வராத வரைக்குமே நம்ம செல்லிங்க்கு பார்க்க வேணாம். மார்க்கெட்டு பையிங்கில் தான் இருக்கலாம். சரிங்களா? நிறையா கிரிப்டோஸ் வந்து செல்லிங்கில் போகலாம். அதை பற்றி நமக்கு இப்போ கவலை இல்லை. நாம் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி படி கரெக்டாக போவோம். நல்லா நான் வச்சுக்கோங்க, இப்போ நம்ம ஸ்ட்ராட்டஜி படி இப்போ லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, லாஸ் ஆகட்டும். எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியுமே லாஸ் ஒரு டெய்லி ப்ராஃபிட் இல்லை தொடர்ந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இப்படி கொடுக்கணும் அவசியம் கிடையாது, தேவையும் இல்லை. நமக்கு அப்படிலாம் தரும். ஓவர் பீரியட் ஆஃப் டைமில் வந்து நமக்கு ப்ராஃபிட் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இது எதுக்கு சொல்லணும்னா, நம்ம கொடுத்த சிக்னல் ஆல்மோஸ்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, எல்லாமே வந்து கொஞ்சம் நம்ம இன்னைக்கான ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா கொஞ்சம் லாஸில் போகிறோம் தான், அதை நான் ஒத்துக்கிறேன். அதுக்காக வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜியே வந்து மாற்றக்கூடாது. எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியுமே கரெக்டாக தப்பா அப்படின்றது பார்க்கணுன்னா முதல்ல அந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு ஒரு 100 ட்ரேட்ஸ் இருக்கணும். 10 ட்ரேடெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது, 100 ட்ரேடு. இந்த 100 ட்ரேடில் தெரிஞ்சிடும் அந்த ஸ்ட்ராட்டஜி குட்டா ஆர் பேடானு. இந்த 100 ட்ரேடில் நம்ம வந்து ப்ராஃபிட்டில் இருந்தால் சூப்பர், நாம் அதே ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுவோம். அதுவும் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பெட்டராக எப்படி நம்ம சூஸ் பண்ணணும், இந்த 100 ட்ரேடு இருக்கிறோம் குறைஞ்சி ஒரு 2 to 3 months நம்ம அதை ஃபாலோ பண்ணணும். இங்கே இதனால தான் நிறைய பேர் வந்து ட்ரேடில் ப்ராஃபிட் எடுக்காமல் காரணமே அதான். ஒழுங்காக உருப்படியாக ஒரே ஒரு இதை ஃபாலோ பண்ணாவே இன்னத்துக்கு கோடீஸ்வரனாக கூட ஆகிடலாம். நாமளும் அந்த தப்பு பண்ணக்கூடாது. நாம் சொல்கிறோம், நீங்களும் அந்த தப்பு பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் கன்சர்ன் பண்ணுறோம். சரிங்களா? சரி, ஓகே, நம்ம டேரெக்டாக வீடியோ கொடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இங்கே பார்த்தீங்கன்னா 1 hours பார்த்தீங்கன்னா ஒரு டபிள்யூ பேட்டர்ன் க்ரியேட் ஆகிருக்கு. ஒரு சின்ன புல் பேக். மோஸ்ட் ப்ராபபிள் பார்த்தா இது வந்து பையிங் சைன் தான், நம்ம வந்து பை பண்ணலாம். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா 41,700 கிட்ட நான் பையிங் சொல்லியிருந்தேன். ஸ்டாப் லாஸ் வந்து 41,500. ஏன் 560 கொடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா வாலட்டைலில் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகக்கூடாதுல்ல. இன்கேஸ் இப்படி மேலே வந்து இப்படி கீழே வந்தால் கூட 41,500 வந்து இங்கே க்ளோசிங் கொடுக்கணும். அப்போ தான் நம்ம செல்லிங்க்கு பார்க்கலாம். ஓகேவா? அது வரைக்கும் நம்ம கவலையே பண்ண வேணாம், வெயிட் பண்ணுவோம். இங்கே பார்த்துக்கோங்க, நம்ம முதல்ல வந்து இங்கே வந்து நம்ம பையிங் சைன் கொடுத்துருப்பேன்னா ஏன் கொடுக்கலன்னா நமக்கு ஒரு பர்ஃபெக்டான பேட்டர்ன் தெரியணும். இப்படி மேலே போயிட்டு கீழே என்னன்னா சின்ன அப்படி வந்துட்டோன்னா நமக்கு அது தட்ஸ் நாட் ரைட். நம்ம ஷார்ட்ஸில் நிறைய வீடியோ சொல்லியிருப்போம், பேட்டர்ன் முதல்ல க்ரியேட் ஆகட்டும், அது பிரேக் அவுட் கொடுக்கட்டும், அதுக்கடுத்து நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம். இது இப்படி தான் இருக்குன்ட்டு நாம் முன்னாடியே ஞான திருஷ்டி மாதிரி ப்ரெடிக்ட் பண்ண ஆரம்பிச்சோன்னா நம்ம லாஸில் தான் முடியும். ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி ஒரு இதை கிளியர் பண்ணியாச்சு. ஓகேவா? தென் எத்தீரியம் பார்த்தீங்கன்னா, எத்தீரியம் வந்து நான் அந்தளவுக்கு நான் ஃபேவரபிள் சொல்ல மாட்டேன். காரணம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு சரியான பேட்டர்ன் இல்லை. டேல பாருங்களேன், உங்களுக்கு தெரியும். எத்தீரியம் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, எத்தீரியம் பார்த்தா ஸ்டில் நவ் செல்லிங் இருக்குது. இன்கேஸ் இப்போ மேலே போனோம்னா ஒரு பையிங் ஆகிடும். ஸோ நம்ம அப்படியே பை பண்ணிக்கிறதுக்கு ஒரு கரெக்டான பேட்டர்னில் இருப்பான். இப்போதைக்கு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா எத்தீரியம் வந்து செல்லிங்கில் இருக்கலாம். டே கண்டிஷனில் 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா கீழே என்னன்னா ஒரு புல் பேக் கொடுத்துச்சா, இப்படியே கீழே அப்படியே வரணும். அப்படி வந்தால் தான் செல்லிங்கு. இல்லை அப்படின்னு ட்ரெண்ட் வரும். இல்லை இப்படி வந்துட்டோன்னா இது மேலே போய்டும். இதுக்கு மேலே க்ளோசிங் கொடுத்துட்டோன்னா நாம் வந்து எத்தீரியத்தை வந்து இப்போ செல்லிங்க்கு பார்க்க கரெக்டாக சொன்னால் 2,500 இதுதான் நம்மளோட ரேஞ்ச். ஓகேவா? 1 minute ப்ளீஸ். சாரி. இப்போ நம்ம சொன்ன மாதிரி இதுக்கு மேலே தான் க்ளோசிங் ஆகணும். அது வரைக்கும் நம்ம வந்து எத்தீரியத்தை வந்து நம்ம பையிங்லாம் பார்க்கக்கூடாது. உங்களுக்கு அப்படியே இன்னொரு இது சொல்லத்தா, இங்கே பாருங்களேன், அழகான ஒரு பேட்டர்ன் வந்து இப்படி க்ரியேட் ஆகினுக்குது. நம்ம ட்ரெண்ட் லைனில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். திஸ் இஸ் ரைட். உங்களுக்கு பார்த்தா தெரியுதா? ஸோ இது வந்து இப்படி மேலே ஏறிட்டு ஃப்ளாக் அண்ட் போல் பேட்டர்ன் மாதிரி இப்படி பிரேக் அவுட் கொடுத்து போக சான்சஸ் வெரி வெரி ஹை.
ஸோ அந்த ஒரு காரணத்தில் பார்த்தா எத்திரியமும் நமக்கு ஃபேவரபுளாக தான் இருக்கிறான். ஸோ அதனால் நம்ம கவலைப்பட வேணாம். எத்திரியமும் நம்ம பையிங்க்கு வச்சுக்கலாம். சரி, பிஎன்பியோட ஸ்டேட்டஸை பார்ப்போமா? நம்ம ஒன்றும் குத்து மதிப்பாக எல்லாத்தையும் பையிங்க்கு நம்ம சொல்லலை. கரெக்டான பேட்டர்ன் ஸ்ட்ரக்சர் வருது. ஸோ அதனால் நம்ம பையிங்க்கு சொல்கிறோம். சரிங்களா? இப்போ நம்ம பிஎன்பி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம சொன்னதான் கரெக்டாக பர்ஃபெக்டாக பிரேக் அவுட் கொடுத்தா பையிங்கில் போயினுக்கிறானா போகட்டும், வெயிட் பண்ணுமே. இப்போதைக்கு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா 324 ஹவர்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா சரியான ஒரு பையிங் சைன் காமிச்சிட்டான். ஸோ நம்ம 324 or 320 வரைக்கும் நம்ம டார்கெட் வைக்கலாம். சரிங்களா? ஆல்மோஸ்ட் நம்மளோட கண்டிஷன் போய் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே 314 கிட்டே நம்ம பையிங் சொல்லியாச்சு. ஒரு 3% வரைக்கும் நம்ம ப்ராஃபிட் எடுக்க பார்க்கலாம். நல்லா நான் வச்சுக்கோங்க, பிஎன்பி, எத்தீரியம், பிடிசி இதில் 1 or 2% எடுக்கிறது பெரிய ரிஸ்க். கஷ்டம். காரணம் என்ன நினச்சிக்கு மார்க்கெட் அதுதான் பெரிய மூமெண்ட்டை கொடுக்குறது, மற்றவங்கள கொடுக்க வைக்கிறது. ஸோ நம்ம அங்கே கரெக்டாக அனலைஸ் பண்ணிட்டோம்னா ஆல்மோஸ்ட் எல்லா கட்டமும் அனலைஸ் பண்ணிடலாம். பட் நாம் அதை ஈஸியாக பண்ணுறோம். ஓகேவா? பிஎன்பி பையிங் இருக்கிறான் 4 ஹவர்ஸில் பெர்ஃபெக்டாக இருக்குது. 1 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா வேணும்னா இப்போ கூட நீங்கள் பை பண்ணிட்டே கூட நீங்கள் ஸ்டாப் லாஸ் இந்த லெவலில் வச்சுக்கோங்க, பெட்டர் தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஓஆர்டிஐ பாருங்களேன். ஃபஸ்ட்டு நான் டேக்கு வந்துடுறேன். டேல பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இங்கே சப்போர்ட்டு பிரேக் அவுட் லெவலில் தான் இருக்கிறான். நம்ம காலைல சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஆனதால ஒரு சின்ன ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கூட வாய்ப்பு இருக்குங்க. அதனால் நம்ம இங்கே பையிங்க்கு நம்ம போட்டோம். சரிங்களா? பட் 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும், ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபாலோ த்ரோ பண்ணுகிறான். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே இந்த லெவலுக்கு மேலே போகணும். இதுங்க நம்ம இதை இது வச்சுக்கலாம். இப்போ இது பையிங்லேயே ஃபுல் ஃப்ளெஜ்டாக இருக்கணும்னா 1 ப்ளீஸ். இப்போ இவன் பையிங் ஆகணும்னா ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஆகணும்னா இப்படி மேலே போனோன்னா இப்போ இப்படி போகணும். அப்போ தான் நம்ம ஃபுல் ஃப்ளெஜ்டாக பையிங் சொல்லலாம். அதிகபட்சம் 4 to 8 ஹவர்ஸில் தெரிஞ்சிடும் பையிங்கா செல்லிங்கான்ட்டு. இன்கேஸ் அதுவும் இப்படியே இருந்துட்டாங்கன்னா வச்சுக்கு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது செல்லிங் வர மாதிரி இருந்தால் நம்ம செல் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. நல்லா நான் வச்சுக்கோங்க, இவன் இது கீழே வந்துட்டோம்னா நம்ம செல்லிங் போடலாம். நம்ம காலையில் நம்ம லூம் சொல்லியிருந்தோம்ல, அது இன்னுமே பார்த்தீங்கன்னா 2.68% செல்லிங்கில் தான் இருக்கலாம். தட் மீன்ஸ் நம்ம கரெக்டாக தான் அனலைஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ செல்லிங் கூட நம்ம போடலாம், பெட்டர். பட் நாம் இப்போ பையிங்கில் தான் இருக்கிறோம். மினி டைம் ஃப்ரேம் பெர்ஃபெக்டாக இருக்குது, பிரேக் அவுட் கொடுத்தான் அந்த ஒரு காரணத்தில் தான் பாருங்கள். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஒரு ட்ரெண்டு மாதிரி போயிருக்குது. இன்கேஸ் இப்போதைக்கும் செல்லிங்கில் இல்லை பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு டபுள்யூ சைன் கூட சொல்லலாம். இன்கேஸ் இந்த லெவல் வரைக்கும்லாம் வந்துட்டானா செல்லிங்க்கு நாம் கொஞ்சம் பார்த்துட்டு தான் இருக்கோம். 1 ஹவரில் செல்லிங் வந்துடுவோம். பட் 4 ஹவர்ஸில் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போதைக்கு கண்டிஷன் படி பார்த்தீங்கன்னா எல்லாருமே பையிங்கில் தான் இருக்கிறான். ஸோ நம்ம பையிங் சைடு பார்த்தா பெட்டர் குட்டர். சாரி, ஓஆர்டிஐ டார்கெட்டு நம்ம ரொம்பலாம் பெருசாக வைக்க வேணாம். இப்போதைக்கு கண்டிஷன் படி மினிமம் இவ்வளோ தூரம் வைப்போம், மேக்ஸிமம் இவ்வளோ தூரம் வைப்போம். பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா வி கரெக்ட்லி அனலைஸ் ஆல்மோஸ்ட் 1.34% தான். ஸ்டாப் லாஸ் லெவலுக்கு தான், ஸ்டாப் லாஸோட கம்மியாகுது ஃபஸ்ட்டு மினிமம் டார்கெட். பட் ரெசிஸ்டன்ஸ் அந்த இடத்துல இருக்குது ஒன்று. அதுக்கடுத்து இந்த லெவல் வச்சுக்கலாம் 4%, 71 வச்சுப்போம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 70.6666 வச்சுருவோம். கொஞ்சம் நம்ம மேக்ஸிமம் ஒரு 5 to 6% வரைக்கும் நம்ம போவோம். அதுக்கடுத்து வேணால் ட்ரைட் பண்ணிக்கலாம். ஓஆர்டிஐ ஆர்டிஎன்டி பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் பர்ஃபெக்டாக அனலைஸ் பண்ணியிருந்தோம். பர்ஃபெக்டாக அனலைஸ் பண்ணியிருந்தா பிரோஜனம். நம்ம சொல்லியிருந்தோம் 1 ஹவர்ஸில் பாருங்கள் அழகான ஒரு டபிள்யூ பேட்டர்ன் கொடுத்துட்டான். பட் 4 ஹவர்ஸில் கொடுக்கல. ஸோ மோஸ்ட்லி நம்ம 4 ஹவர்ஸ் தான் பார்க்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பேட்டர்ன் க்ரியேட் ஆகுது. இப்போ இவன் இதுக்கு மேலே க்ளோசிங் கொடுத்துட்டான்னா சரியான பையிங்க்கு நம்ம கொஞ்சம் இவ்வளோ தூரம் எதிர்பார்க்கலாம். ட்ரையல் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கலாம் அவன் வேணா. இதுவே இவன் இதுக்கு கீழே க்ளோசிங் பண்ணிட்டான்னா இவன் செல்லிங்க்கு வந்துடுவான். நாம் அதுக்கடுத்து இவனை எதையுமே பார்க்க வேண்டாம். இப்போ ஆல்மோஸ்ட் அவன் செல்லிங் ஸ்டாப் லாஸ் கிட்ட தான் ஓடி நிற்கிறான் நம்மளோட ஆர்டிஎன்டி. நம்ம பிடிசி பட் பையிங் சைடு இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவாக போக ஆரம்பிச்சோன்னா பிரேக் அவுட் கொடுத்துட்டான்னா பெட்டராக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிறேன், பிடிசிக்காக தான். அதனால தான் எல்லாருமே வாலெட் அப்படியே பொறுமையாக பண்ணிக்கிறானுங்க. ஓகேவா? ஆர்டிஎன்டி நம்ம நினச்ச மாதிரி தான். இப்போ மேலே இப்படி பேட்டர்ன் கொடுத்துறான்னா இப்போ டபிள்யூ சைனு நாம் சைனு இவ்வளோ தூரம் கூட எதிர்பார்க்கலாம் அழகாக. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5% ஈஸியாக அக்வயர் பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. ஆர்டிஎன்டி பையிங் வந்துடும்.
ஜெக்கு பாருங்களா, ஜெக்கு தான் நான் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம காலைல சொல்லியிருந்தோம் இந்த லெவல்லேருந்து இந்த ஜோன் வரைக்கும் பைங் சொல்லணும். திரும்பி அழகாக வந்து ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துக்கிட்டு நம்ம சொன்ன லெவலில் ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு மேலே போய்க்கலாம். இன்கேஸ் இவன் இப்படி போயிட்டானா, இப்படி இந்த மாதிரி பேட்டர்ன் க்ரியேட் ஆகிடுச்சுன்னா நாம் வந்து இன்னும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக குவான்டிட்டி பை பண்ணலாம். ஓகேவா? இப்போதைக்கு கனெக்ஷன் பண்ணிங்கன்னா இதை வந்து பிரேக் அவுட் கொடுக்குற மாதிரி அப்படி கீழே வந்து இங்கெல்லாம் வந்துட்டோன்னா இந்த லெவலில் என்ட்ரி ப்ரைஸ் வந்தான்னு வச்சுக்கோ, முடிஞ்ச அளவுக்கு நம்ம க்ளோசிங் பையிங்க்கு பார்க்கக்கூடாது. பையிங்க்கு பார்க்கவே கூடாது. ரீட்ரேஸ்மெண்ட் வந்து நான் பையிங் பார்க்கவே கூடாது. ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு குவான்டிட்டி வந்து நம்ம கம்பெனிக்கு தான் பெட்டராக இருக்கும். ஏன்னா இது வந்து அப்படியே பேட்டர்ன் ஆகிடும். ஸோ நம்ம செல்லிங் போக வாய்ப்பு. ஸோ அப்போ வந்து நம்ம பையிங்க்கு மட்டும் பார்க்கவே கூடாது. செக்க இந்த லெவலில் இருக்கும்போது நம்ம வேணால் பையிங்க்கு பார்க்கலாமே தவிர இந்த லெவலில் வந்துட்டோன்னா பையிங்க்கு பார்க்கக்கூடாது. மறந்துடாதீங்க. டபுள் பண்ணி எடுத்துகிட்டு திரும்பி ரீச் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நம்ம ஆல்மோஸ்ட் ஈவெண்ட் வந்து எவ்வளோ எதிர்பார்த்துட்டோன்னா எவ்வளோ அக்வைர் பண்ணோன்னா காலைல ஆல்மோஸ்ட் 2% இப்போ எதிர்பார்த்தோம். பட் கீழே இறங்கினா தட்ஸ் நாட் அது பிரச்சனை ஒன்றும் கிடையாது. நான் வெயிட் பண்ணுவோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆட்டம் தான் கொஞ்சம் நமக்கு டிஃபிகல்ட் ஆகிற மாதிரி கூட சொல்லுவேன். ஃபஸ்ட்டு வந்து டேக்கு பாருங்கள். டேக்கு நம்ம நினச்சது தான் காலைல இது ஒரு சப்போர்ட் ஜோன் தான், அதில் சந்தேகம் கிடையாது டேக்கு. அதுக்கடுத்து 4 ஹவர்ஸ்க்கு வாங்க. சாரி 4 ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பேட்டர்ன் க்ரியேட் பண்ணால் மேலே யாருனா ஒரு சின்ன புல் பேக் கொடுத்தான், இன்கேஸ் இது மேலே பிரேக் அவுட் கொடுத்தா நல்ல ஒரு பையிங் சைன் வரும். பையிங் பேட்டர்ன் வந்து பர்ஃபெக்டாக இதுன்னு அர்த்தம். இதுவே நம்ம 1 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா 1 ஹவர்ஸ் தான் கொஞ்சம் இதுவாகுது. மேலே யாருனா ஒரு வச்சு மேலே யாருனா இப்படி ஒரு பேட்டர்ன் க்ரியேட் பண்ணிக்கலாம். இவன் திரும்பி இப்படி போயிட்டான்னா நமக்கு பிரச்சனை கிடையாது. இந்த ஒரு பார் ஆல்மோஸ்ட் 0.58 இது பிரச்சனை தான் நமக்கு கொஞ்சம் கவலையாக இருக்குது. மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணால் நமக்கு தெரிஞ்சிடும். மூவிங் ஆவரேஜ் 1 ஹவர்ஸில் பெட்டர் தான். 4 ஹவர்ஸில் பார்ப்போம். நாட் பேட். டேயில் பார்ப்போம். ஒரே தெரியும் மூவிங் ஆவரேஜோட கண்டிஷன் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கிறோன்ட்டு. 1 ஹவர்ஸ் அந்தளவுக்கு இல்லை. 30 மினிட்ஸில் வெயிட் அண்ட் வாட்ச். சாரி 30 மினிட்ஸும் ஆல்மோஸ்ட் வந்து மூவிங் ஆவரேஜ் சப்போர்ட் மாதிரி வரும் வாய்ப்புக்கு. நம்ம பையிங்கே இருக்கும் பற்றி கண்டிஷன்ஸு. இன்கேஸ் 15 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? ஆட்டம் வந்து நாம் கொஞ்சம் இன்னும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுக்கான இது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கேல் USDT.P நான் வந்து காலையில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். நடுவில் வந்து இப்போ கூட நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது வாட்ஸ்அப்பில் வந்து நான் வந்து சொல்லியிருந்தேன். கேல் USDT வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. 1.90 பரவாயில்ல. ஸ்டாப் லாஸ் பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து இது விக்கு கிட்ட இருக்குது. ஸோ ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிட கூட வாய்ப்பு இருக்குது. தேவையில்லாமல் நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகக்கூடாது. நம்ம கொஞ்சம் இன்றைக்கி என்ட்ரி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம இங்கே போனால் என்ட்ரி பண்ணுற இடத்த வந்து நம்ம இப்போயே என்ட்ரி பண்ணியாச்சு. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் அங்கே முன்னாடி நம்ம கன்சல்ட் பண்ண சொல்லிடுவோம். ஒரு கேல் அதுக்கடுத்து YGG அவ்வளோதாங்க தான் நமக்கு இன்னும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து நான் 1 ஹவருக்கு முன்னாடி 4 ஹவர்ஸ் கொண்டு போயிடறேன். 4 ஹவர்ஸ் பெர்ஃபெக்டாக இருக்கிறது கீழேனா ஒரு டபுள் பட்டன் மாதிரி ஆகிட்டு மேலே க்ளோசிங் கொடுத்தோன்னா டபுள் பட்டன் நம்ம நல்லா பையிங்க்கு இருக்கும். சந்தேகம் இல்லை. டேக்கு நம்ம காலைல அனலைஸ் பண்ண தான் நம்ம புதுசாக அனலைஸ் பண்ணோன்னா பார்க்காதவங்க போய் அந்த அனலைஸ் வீடியோ பார்த்துங்க. ஏன்னா நமக்கு மனப்படம் ஆயிரும் உங்களை விட்டா. இதை பார்த்தா தெளிவாக தெரியும். இங்கே ஒரு பையிங் சைன், இங்கே ஒரு பையிங் சைன். மோஸ்ட் ப்ராபப்லி இங்கே இப்படி க்ளோசிங் கொடுத்தோன்னா இது சரியான ஒரு W இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? இது ஒரு நல்ல பையிங் சைன் தான். கன்க்ளூஷன் ஆகிட்டு நல்ல பையிங்கில் போவோம். நாம் அழகாக பை பண்ணிக்கலாம். ஓகே, கேல் USDT எப்பயும் போல நம்ம டார்கெட்டை வந்து நம்ம வந்து மேலே கீழே நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு தான் 1 ஹவர் 4 ஹவர் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 20 வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஓகே, அதுக்கடுத்து நம்ம சொல்லிக்கலாம், பிரச்சனை இல்லை. கேல் அதுக்கடுத்து YGG பாருங்களேன். YGG பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் சொல்லியிருந்தோம் இந்த மேலே போயிருந்தான்ல. ஸோ நம்ம இந்த இடத்துல சொல்லியிருந்தோம். யாரெல்லாம் எடுக்கலையோ அந்த இதை கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம மோஸ்ட்லி வந்து சொல்லியிருந்த கருத்து தான் ஏறலாம். ஆல்மோஸ்ட் 3% கிட்ட போனால் திரும்பி வந்து YGG வந்து பர்ஃபெக்டாக பேட்டர்ன் இருக்குது. வேணால் இப்போ கூட பை பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த லெவல் கூட பை பண்ணிக்கிட்டு இந்த லெவல் வரைக்கும் ஸ்டாப் லாஸ் போடுங்க. பெட்டர் தான் பெட்டர் கிட்ட செட்டர். ஓகே, சரியான டபுள் பேட்டர்ன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவல் வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்காது. பிரேக் அவுட் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பான்.
நம்ம வந்து எல்லா சிக்னலும் நீங்கள் அட்டன் பண்ணால் தான் முக்கியம். ஏன்னா வந்து சில சிக்னல் இந்த ஸ்டாப் லாஸ் கொடுக்கணும், அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது தான். ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிடிசி நம்ம சொன்னது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 0.10% ஏறி தான் 40 to 50 பாயிண்ட்ஸ் 60 பாயிண்ட்ஸ் ஏறி தான். இட்ஸ் ஓகே, நமக்கு அது பிரச்சனை கிடையாது. இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து இதே மாதிரி வெயிட் பண்ணிட்டு வேணாம். ஓகேவா, இந்த காப்பி ட்ரேடிங் பற்றி சொல்லியிருந்தீங்க, வேணாம் இப்போதைக்கு வேணாம். முதல்ல வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தாரு, காப்பி ட்ரேட் பண்ணுங்க ப்ரோ, எங்களுக்கான 10% ப்ராஃபிட் நாங்கள் இருக்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. வாவ், எனக்கும் கேட்கும்போது ஆச்சரியமாக இருந்தது. பட் எனக்கு வந்து முதல்ல வந்து நம்மளோட குறைஞ்சது வந்து பிப்ரவரி எண்டிங்குள்ளே நம்ம வந்து சொல்லிடுறோம் காப்பி ட்ரேடிங்க்கான. அதுக்கடுத்து வந்து நம்ம காப்பி ட்ரேடிங் வந்து நம்ம அக்செப்ட் பண்ண கொடுக்குறோம். அது வரைக்கும் வேண்டாம். ஓகேவா, பிப்ரவரி எண்டிங் இப்போ வந்து 2024 அப்படின்னா பிப்ரவரி 29 லீப் இயர். ஓகே, லீப் இயர் வந்து ஆரம்பிச்சிருமா? சரிங்களா. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் காஷியஸாக இருக்கிறதுக்காக தான் நான் பார்க்குறேன். அது இல்லாமல் நம்மளை வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் ட்ரஸ்டபுள் ஆகணும்னா நான் வந்து இன்னும் செம்மையாக அழகாக ட்ரேட் பண்ணுவேன். ஸோ அதுக்கு தான் அந்த ஒரு காரணத்துக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அது வரைக்கும் நம்மளோட சிக்னல் ப்ரொவைடேஷனில் வந்து பாருங்கள். ஏன்னா நம்ம எந்த மாதிரி பை பண்ணுறோம், செல் பண்ணுறோம், நம்ம வந்து சிக்னல் ப்ரொவைட் பண்ணுறோம்ல, இந்த சிக்னல் ப்ரொவைட் பண்ணுறது வந்து எதுக்காகனா நம்மளோட அனலைசிஸ் வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டென்சிவாக ரொம்ப அக்ரெசிவாக புரிஞ்சுக்கணும் எல்லாத்துக்காக தான் நம்ம வந்து சிக்னல் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். நம்ம வெறும் சிக்னல் மட்டும் வீடியோ அனலைஸ் ப்ரொவைட் பண்ணாமல் வெறும் சிக்னல் மட்டும் ப்ரொவைட் பண்ணால் தட்ஸ் எ வேஸ்ட் ஆஃப் டைம். உங்களால் நீங்கள் கடைசி வரைக்கும் எதுவுமே கற்றுக்க முடியாது. நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக ஆக முடியாது. ப்ராஃபிட்டபுள் ஆகிறதுனா என்ன, சிக்னல் கொடுத்தா நம்ம சொல்கிற டார்கெட்டில் முடிக்க தோணும், ட்ரேட் பண்ண முடியாது. இப்போ நான் சிக்னல் கொடுத்தா 1 ஹவர் நீங்கள் பார்க்கும்போது அது தாண்டி இருக்கலாம், போயிருக்கலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா YGG நம்ம அதே எடுத்துப்போம். YGG நான் வந்து காலையில் வந்து இந்த லெவலுக்கு இடம் சொல்லியிருந்தேன் பையிங்க்கு. எத்தனை பேர் பை பண்ணியிருந்தீங்க? இருங்க பர்சன்டேஜை பார்த்து சொல்கிறேன். இப்போ இங்கே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3.54% வரைக்கும் ப்ராஃபிட் போயிருந்தேன் எனக்கு. ஓகேவா, 4% வரைக்கும் ப்ராஃபிட் வந்திருந்தான். இது வந்து நான் சிக்னல் ப்ரொவைட் பண்ணிட்டேன். இந்த இடத்துல டார்கெட் க்ளோஸ் பண்ணால் க்ளோஸ் பண்ணிட்டீங்க. ஆனால் பாருங்கள், இப்போ வந்து டபுள்யூ பண்ண ஆரம்பிச்சதுக்கு அடுத்து இந்த இடத்துல யார் பை பண்ண தெரியும். இது வந்து நம்ம அனலைஸில் தான் நம்ம சொல்ல முடியும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் கற்றுக்கிறதுக்காக தான் மெயின் ஃபோக்கஸ். இதுக்காக தான், வேறு எதுக்காகவுமே கிடையாது. நீங்கள் வெறும் கற்றுக்காமல் நீங்கள் என்ன தான் நீங்கள் டேரெக்டாக வந்து வீடியோக்குள் ட்ரேட் பண்ண வந்தாலும் கஷ்டம்தான். ஸோ நீங்கள் புதுசாக இப்போ கற்றுக்கணும். இல்லைன்னா நாங்கள் கற்றுக் கொடுக்குறது இந்த பெய்ட் பேசிஸில் சொல்கிறத நீங்கள் அதை கேட்கணும். இதை பார்க்க உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிங்க. அதான் சொல்லுவாங்க, இது நான் சைக்காலஜியில் படித்தது, உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் பாருங்கள். இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் எதுக்காக இதை சொல்கிறேன்னா, சைக்காலஜிக்கலில் ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து யாரை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறீங்களோ, இதுதான் சொல்லுவாங்க, உங்களோட கோல், உங்களோட மோட்டிவேட்டர், ஆஸ்பிரேஷன், ஐடியல்ஸ், தலைவன், லீடர்ஸ், இந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணி வச்சவங்க, அவங்கள மட்டும் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக் நீங்களும் அவங்கள மாதிரி ஆகிடுவீங்க. வேறு வழி கிடையாது. சைக்காலஜியில் இன்னொரு டிப்ஸ் இருக்குது. நான் எதுக்காக சைக்காலஜியில் அப்ளிகபிள் பண்ணுறேன்னா, நம்ம ட்ரேடிங்கை பொறுத்தளவுக்கு சைக்காலஜியில் தான் நம்ம மாஸ்டர் ஆகணும். ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம உங்களுக்கு இவ்வளோ தூரம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு காரணமே. இல்லை டேரெக்டாக வந்து நாமளே எப்படி சொல்கிறது, சரி பரவாயில்ல ரிஸ்க் எடுத்தால் போது காப்பி ட்ரேட் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு 10% நம்ம ப்ராஃபிட் பண்ணி போயிருக்கலாம். பட் எனக்கு இப்போதைக்கு அது வேணாம். அது இல்லாமல் இப்போ தான் வந்து நான் எப்படி சொல்கிறது, ட்ரேடிங்கில் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஃபேம் ஆகணும் அந்த மாதிரி இதுக்கு வந்திருக்கிறேன், யூடியூப் இந்த மாதிரி. ஸோ முதல்ல வந்து நானும் கொஞ்சம் சர்ச்சன் ஆகிக்கணும். அதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நாங்களும் ஒரு ட்ராட் ஸ்பேஸ்லாம் வந்து தாண்டி தான் வந்துக்கிறோம். நீங்கள் நினைக்கிற மாதிரி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராஃபிட்டில் தான் வந்து இப்போ வந்துக்கிறோம் அப்போல்லாம் இல்லை. கண்டிப்பாக எல்லாருமே லாஸ்ட்டாக அனுபவிச்சுக்கிறோம். ஆஸ் யூஸ்வல் நாங்களும் தான். அந்த சைக்காலஜி அதை சொல்லாமல் நான் எங்களுக்கு பண்ணுவேன். சிம்பிளாக சைக்காலஜிக்கல் டிப்ஸ் என்னென்னா, நீங்கள் பெரியலாம் வேணாம். உங்கள் டெய்லி உங்களை சுற்றி இருக்கிற சரௌண்டிங் இருக்கிற 5 பேர், அவங்களோட ஆக்டிவிட்டீஸ், கேரக்டர், ஹேபிட்ஸ் அது எப்படி இருக்குதோ அது 5 பேரோட சம்மேஷன் பொறுத்து தான் நீங்கள் இருப்பீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொலீக்ஸ், ஃபேமிலிஸ், இதில் 5 பேர் யார் அந்த 5 பேர் கூட ரொம்ப நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ, அவங்க கூட எப்படி இருக்கீங்களோ அதுதான் வந்து மோஸ்ட்லி நீங்களும் இருப்பீங்க. அந்த மாதிரி தான். சரிங்களா, இதான் வந்து சைக்காலஜி சொல்கிற ஒரு சின்ன இது.
இதெல்லாம் இன்னும் நிறையா இருக்குது. நம்ம அதெல்லாம் அப்பப்போ நடுவில் வீடியோவாக சொல்லுவோம். ஸோ அதனால தான் சொல்கிறேன், எங்கே ஃபாலோ பண்ணணும். இப்போ நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து நமக்கு பே பண்ணிட்டு ப்ராஃபிட் இதை காமிச்சோம், பட் அதுக்கடுத்து அவங்க ஒழுங்காக எடுக்கல. சில பேர் சொல்கிறாங்க சிக்னல் சாரி சார், நீங்கள் சொன்னீங்க மணி மேனேஜ் நாங்கள் ஒழுங்காக ஃபாலோ பண்ணல, இல்லை கரெக்டான டைமில் நாங்கள் சிக்னல் எடுக்கலை. ஒரு சிக்னல் காலைல சொன்னால் நைட்டு பார்க்குறது. கஸ்டமைஸாக கேட்டால் கூட பரவாயில்ல, ஓகே நைட்டு வேணால் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு கிடையாது ரெஸ்பான்ஸ் போர்ட்டல் கிடையாது, ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்கு கிடையாது. இந்த மாதிரி அவங்க சைடில் வந்து மெனி ப்ராப்ளம்ஸை பண்ணிவிட்டு கடைசியில் எங்கள் மேலே ஃபேஸ் பண்ணுறாங்க. ஃபேஸ் பண்ணல, ப்ளேம் பண்ணுறாங்க. ட்ரேடிங் ஒன்றும் ப்ராஃபிட் வர மாதிரி சார் அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் வேணாம், பொறுமையாக பண்ணிக்கலாம், ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். முதல்ல நம்ம பர்சன்டேஜ் நம்மளோட மைண்ட் செட்டு எல்லாத்தையுமே நம்ம சேஞ்ச் பண்ணோம். அதுக்கடுத்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் கடை வாங்கி கூட நம்ம பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஒரு $10,000 1 lakh போடலாம், ஓகேவா? அந்த இந்த வீடியோ பிரச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் பார்த்து பெரிய தேங்க்யூன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இல்லை வாட்ஸ்அப்புக்கு இல்லை டெலிகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். அண்ட் தென் பாய்.